Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஹார்ட் மாடல் அகல் விளக்கு தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. 4 பூ போடணும்னு சொன்னேன், போட்டிருப்பீங்க. 4வது பூவில் சைடு திருப்பணும்னு சொன்னேன். இப்போ மேலே இருக்க ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த கீழே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து கவனமாக பாருங்கள். இன்னும் ஒரு பூ போடுங்க. அதுக்கடுத்து 3வது பூ 4வது பூ போட்டுட்டு தான் 3வது பூ போட போகிறோம். ஏன்னா அதுக்கடுத்து 3வது பூவில் தான் ஒரு லைன் போட போகிறோம். புரியும்னு நினைக்கிறேன். 2வது பூ போட்டு சொல்லியிருந்தேன், போட்டிருப்பீங்க. அதுக்கடுத்து 3வது பூ இந்த 4வது பூ போட்டுட்டு தான் போட போகிறோம். இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த ஒயரில் இந்த ஒரு பூ போட்டுட்டு வரப்போகிறோம். 3 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். கீழே இருக்க ஒயரில் 3 மணி கோக்கணும்னு சொன்னேன், கோத்துருப்பீங்க. இப்போ அதே ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும். அதே ஒயரு இந்த மணிலையும் குறுக்க விட்டு எடுக்கணும். ஒரே ஒயரில் நம்ம ஒரு பூ போட்டுட்டு வரோம். நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ 1 மணி கோக்கணும். எந்த ஒயரில் வேணாலும் 1 மணி கோத்துட்டு இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஏன்னா இப்போது இந்த லைனில் 3 பூ போட போகிறோம். இந்த ஒரு பூ இல்லை, இந்த 3 பூவுலேயும் 3 பூ போட போகிறோம். இப்போ புரியுதான்னு பாருங்கள். இப்போ இந்த 3 லைன் போட்டுட்டு வாங்க. கீழே இருக்க ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்புறம் 2 மணி கோக்கணும். இந்த 3 பூவும் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. 3வது பூ சைடு திருப்பினாலும் சரி, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் சரி. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருக்கேன், சைடு திருப்பில். இப்போது ஒவ்வொரு மணிலையும் 4 மணி பூ போட்டுகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு பூவுக்கு 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து 2 மணி கோக்கணும். 4 மணி பூ தான் வரும். அப்படியே லைனாக போட்டுகிட்டே வாங்க. புரியுதான்னு பாருங்கள். கீழே இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். மேலே இருக்க ஒயரில் 2 மணி கோக்கணும். அப்படியே லைனாக போட்டுகிட்டே வரணும். வேவில் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் இந்த லாஸ்ட்டு பூ போடும்போது இந்த சைடு மணியை சேர்க்கணும். இந்த சைடு மணியை சேர்க்கணும். அப்போ 1 மணி கோக்கணும். மறுபடியும் மேலே ஒரு லைன் போடணும். 2 லைன் போட்டுட்டு வாங்க. 2 லைன் போடுங்க. கடைசியாக நான் சொல்கிறேன் பாருங்கள். போடுவீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க. ஒயர்லாம் ஏதோ ஜாயின் பண்ண தேவையில்லை. இந்த ஒயரே வரும். தைரியமாக போட்டுட்டு வாங்க. 2 லைன் போட சொல்லியிருந்தேன், போட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசி பூ போடும்போது பக்கத்தில் இருக்கிற மணியை சேர்க்கணும். 3 மணி இருக்கும், 1 மணி கோக்கணும். இப்போ இந்த ஒயரை விளக்கு இப்படி திருப்பிக்கிங்க.
இந்த லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது. இப்போ இந்த ஒயரு இந்த பக்கத்தில் இருக்கிற மணிலையும் இந்த ஒயரு இந்த பக்கத்தில் இருக்கிற மணிலையும் விட்டு எடுங்க. நம்ம விளக்கோட சுடர் போட போகிறோம். இந்த சைடு ஒயரு இந்த பக்கத்தில் இருக்கிற மணிலையும் இந்த சைடு ஒயரு இந்த பக்கத்தில் இருக்கிற மணிலையும் விட்டு எடுத்துட்டு வாங்க. இப்போ 4 மணியில் ஒயர் இருக்குது. புரியுதான்னு பாருங்கள். அகல் விளக்கு போட்டு முடிச்சிட்டோம். தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அப்போ தான் இந்த அகல் விளக்கு போடும்போது அதுலேயும் அதே போல் போட்டுக்குவீங்க. இந்த அகல் விளக்கு இன்னும் வீடியோ போடலை. போன வீடியோவில் இந்த அகல் விளக்கு போட்டுட்டேன்னு சொன்னேன். ஆனால் ஞாபகம் இல்லாமல் சொல்லிட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அம்மா நீங்கள் இன்னும் இந்த அகல் விளக்கு வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி. கம்பியில் தான் அகல் விளக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ தனியாக போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த அகல் விளக்குக்கும் இதுக்கும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.